My dear loving students, greetings to you and special greetings to your parents. I feel really very happy to see you and talk to you through online videos. As we know that schools are not functioning nowadays due to coronavirus, you all please stay at home and be safe. But don't waste time. We are here to help you to gain knowledge and make you a successful person. இந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணுமா வாங்க கற்றுக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் ஸ்கூலுக்கு திருப்பி வரும்போது இந்த லாக்டவுன் பீரியடில் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் டீச்சர்ஸும் அசந்து போகிறாங்க. பட் யூ ஹாவ் டு டூ 4 steps. நீங்கள் ஒரு 4 விஷயம் செஞ்சால் மட்டும்தான் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி டு டாக். டோன்ட் வரி மை டியர் சில்ட்ரன். திருவண்ணாமலையில் இருக்க மலையை தூக்கிறது தான் கஷ்டம். இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு வரணும். வருவீங்களா? Are you ready? Yes. The main 4 steps to talk fluently in English. Number 1, listen. Number 2, out of comfort zone. Come out of comfort zone. Number 3, brave. Be brave. And number 4, speak. Number 1, listen. Listen. You have to listen English through what you like. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மூலமா இங்கிலீஷை லிசன் பண்ணுங்க. The first step எப்போ ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் லிசன் பண்ணணும். இங்கிலீஷில் வீடியோஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைம்ஸ் பார்க்குறீங்கன்னா இங்கிலீஷ் ரைம்ஸ் பாருங்க. கார்ட்டூன் பார்க்குறீங்கன்னா இங்கிலீஷில் கார்ட்டூன் பாருங்க. எத்தனை பேருக்கு டோரா புஜ்ஜி பிடிக்கும்? டோரா புஜ்ஜி இதுக்கு மேலே தமிழில் பார்க்கக்கூடாது. யூ ஹாவ் டு see in English. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். The very very easy step to learn listen English is watching rhymes or cartoon videos through English channels. உங்களுக்கு நியூஸ் பார்க்க பிடிக்கும்னா இங்கிலீஷ் நியூஸ் பாருங்க. இல்லை மிஸ் எனக்கு மூவிஸ் தான் பிடிக்கும், சினிமா தான் பார்க்க பிடிக்கும்னா சினிமாஸ், இங்கிலீஷ் மூவி சினிமாஸ் நிறைய வெரி குட் அனிமேஷன் மூவிஸ் இருக்கு. டாய்ஸ், கார்ஸ், ஆங்க்ரி பேர்ட்ஸ், ராட்டட்யூலே, பக்ஸ் லைஃப், நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஸ்லோவாக புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். பட் அட் த சேம் டைம் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வரும்போது புரிய ஆரம்பிச்சிடும். ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் த இங்கிலீஷ் த்ரூ வாட் யூ லைக். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மூலமாக இங்கிலீஷ் பாருங்க. அது மூவிஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை புக்ஸ் ரீட் பண்ணலாம், சேனல்ஸ் இங்கிலீஷ் சேனல்ஸ் பார்க்கலாம். எதன் மூலியனாலும் இங்கிலீஷை லிசன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து பாருங்க. மிஸ் இங்கிலீஷ் பார்க்க சொல்லிட்டாங்க, பிடிக்காத விஷயத்துக்கு வராதிங்க. வாட் யூ லைக், அது மூலமா நம்ம ஈஸியா இங்கிலீஷ் கிட்ட போயிடலாம். ஓகே சில்ட்ரன். செகண்ட் ஸ்டெப், கம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியில வரணும். நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ஒரு லாங்குவேஜ் இப்ப நம்ம பேசுறது தமிழ். ஸோ தமிழ் கம்ஃபர்டபுளா இருக்கனால எப்பவுமே நம்ம டீச்சர்ஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ் கிட்டயோ நம்ம தமிழே பேசிட்டு இருக்கோம். பட் திஸ் யூ ஹாவ் டு லீவ். அந்த கம்ஃபர்ட்ல இருந்து எப்போ நீங்க வெளியில டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரீங்களோ அப்பதான் லைஃப்ல growth இருக்கும். ஸோ டிஸ்கம்ஃபர்ட் லாங்குவேஜ் இப்போ நம்ம பார்த்தா இங்கிலீஷ் இல்லையா? ஸோ ட்ரை டு டாக் இன் இங்கிலீஷ். அந்த தமிழ் லாங்குவேஜ் விட்டுட்டு சின்ன சின்ன சென்டென்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் எல்லாம் நீங்க இவ்வளோ நாள் டீச்சர் சொல்லி கொடுத்தது கிளாஸ்ல கேட்டிருப்பீங்க, நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் டாக்கிங் இன் இங்கிலீஷ். கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். அதுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும்னா யூ ஹாவ் டு பி பிரேவ். தைரியமா இருக்கணும், போல்டா பேசணும். ஐயோ நான் எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன நினைப்பாங்க தெரியல, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்குன்னு ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. கார்னல் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் போல்ட் ஆல்வேஸ் எல்லாரும் சொல்லணும். நம்ம ஸ்கூல்ல இருக்க சில்ட்ரன் எதுக்குமே அசிங்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எந்த விஷயம்னாலும் நம்ம முன்னாடி தைரியமா நின்று செய்யணும். அதே மாதிரி இங்கிலீஷும் நம்ம போல்டா நின்று பேசுறதுக்கு நீங்க செய்யணும். உங்களை பார்த்து கார்னல் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இவ்வளோ போல்டா இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னு மற்றவங்களும் பேசணும். டீச்சர்ஸ் நாமளும் அது ஆச்சரியப்படணும். அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு பி போல்ட் எனஃப் டு டாக் இன் இங்கிலீஷ். தேர்ட், த லாஸ்ட் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பீக். இவ்வளவும் இருக்கு மிஸ், லாஸ்டா செய்ய வேண்டியது செய்யணும்ல மிஸ், ஸ்பீக். நீங்க இங்கிலீஷ்ல பேசணும். என்னென்ன வார்த்தைலாம் தெரியுதோ அதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுங்க. டோன்ட் வரி அபவுட் த கிராமர். கிராமர் பத்தி கவலைப்பட வேணாம். கிராமர் இல்லாமலே ஃபர்ஸ்ட் பேச கத்துக்கோங்க. போக போக மிஸ் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கிராமரும் சொல்லித்தரேன். இப்ப தமிழ்ல நம்ம பேசுறது கூட பார்த்தா எத்தனை பேர் பியோர் தமிழ், பியோர் கிராமரோட நம்ம பேசுறோம். யாரா வீட்டுல அம்மா எனக்கு உணவு கொடுங்கள், எனக்கு பசிக்கிறது, நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன், யாரா அப்படி சொல்றீங்க? அம்மா நீ சாப்பாடு கொடு, அதான சொல்றீங்க. இட்ஸ் as simple as that. நீங்க லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் டு கம்யூனிகேட். கம்யூனிகேஷனுக்காக தான் லாங்குவேஜே. நான் பேசுறது உங்களுக்கு புரியணும், நீங்க பேசுறது எனக்கு புரியணும்.
பியோர் தமிழ்ல கிராமர்ல நம்ம பேசுறது இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷும் கிராமர் பத்தி கவலைப்பட வேணாம். இட்ஸ் அ பிகினிங் ஸ்டேஜ். நம்ம கிராமர் யோசிக்காம தெரிஞ்ச வேர்ட்ஸை போட்டு லெட் அஸ் ஸ்டாப். நீங்க பேசுறது புரிஞ்சா போதும், போக போக கிராமர் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், these 4 steps you have to keep it in mind. இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயம் கண்டிப்பா மைண்ட்ல இருக்கணும். இந்த 4 விஷயம் கண்டிப்பா செய்யணும். செய்யறவங்களால மட்டும்தான் இங்கிலீஷ் பேச முடியும். என்னை விட இன்னும் சூப்பரா பேசுறதுக்கு உங்களுக்கு டீச்சர்ஸ் நாங்க இங்க இருக்கோம் ஹெல்ப் பண்ண. You all have to come up. So first thing, come with me. Listen, come out of comfort zone, be brave. Fourth one, speak. இப்போ இங்கிலீஷ் பேச போலாமா? இன்னைக்கே இப்பவே நம்ம இங்கிலீஷ் பேச போறோம். Are you ready? Join with me. இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்மால் வேர்ட், சிங்கிள் லெட்டர் வேர்ட் என்னன்னு பார்த்தா I. The smallest word in English is I. ஐனா நான். நம்ம இப்போ இங்கிலீஷ் பேச போறோம், நானும் நீங்களும் பேச போறோம். இப்போ நான் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றேன். இதுல நான் பேச போறனால I am the first person. So first person நானு, செகண்ட் பர்சன் நீங்க. நம்ம 2 பேரும் பேசும்போது மூணாவதா ஒரு ஆள் வராங்கன்னு வச்சுப்போம். ஒரு உங்களோட பாய் ஃப்ரெண்டோ கேர்ளோ யாரோ வராங்க, அவங்க வரவங்க மூணாவதா வரவங்க தேர்ட் பர்சன். இந்த 3 பர்சனும் யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்லும் போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான், செகண்ட் பர்சன்னா யூ, தேர்ட் பர்சன் மூணாவதா வரவங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்றது நான். நான் இங்கிலீஷ்ல I. First person is I, நான். Second person you, நீ, நீங்க. Third person சொன்னா இல்லையா, மூணாவதா ஒருத்தவங்க வராங்க. இன் கேஸ் பாய் வந்தா அந்த பாய ஹீன் ரெப்ரசென்ட் பண்ணும், கேர்ள் வந்தா ஷீன் ரெப்ரசென்ட் பண்ணும். பாயோ கேர்ளோ இல்லாம வேற யாரா வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் லேடியோ ஜென்னோ இல்லாம ஏதோ ஒரு புசி கேட்டோ இல்லை ஒரு டாகோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ வாட் எவர் இட் இஸ் அதர் தேன் ஹியூமன் பீயிங்ஸ் இஃப் யூர் ரெப்ரசென்டிங் அதை இட்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம தமிழ்லையும் கீழே எழுதியிருக்கேன். ஸோ ஹீ ரெப்ரசென்ட்ஸ் அவன், ஷீ ரெப்ரசென்ட்ஸ் அவள், இட் ரெப்ரசென்ட்ஸ் அது. ஸோ இந்த 3 பர்சன்ஸ் யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். First person is I, second person is you, third person is he, she, it. இப்போ நம்ம ஒண்ணே தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் பத்தி மட்டும் பார்க்க போறோம். I. நான் என்னல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நானா நீங்க உங்க கை வச்சு நீங்க உங்களை சொல்லிக்கலாம். நம்மல இருந்து ஐல இருந்து we are going to start English. So ஐல வர இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லலாமா? இன்னைக்கு மிஸ் ஒரு few examples உங்களுக்கு ஐல ஸ்டார்ட் பண்றது சொல்றேன். இந்த சென்டென்ஸ் இன்னில இருந்து இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். கம் வித் மீ. போர்ட்ல தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஃபாலோ வித் மீ. மிஸ் கிளியரா பொறுமையா சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நிதானமா கேட்டீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்பர் 1, I am Shinola. நீங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. I am Vimali. I am Rifan. I am ஸ்ரீவர்ஷன். உங்க பேரை ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிங்க. இதுக்கு மேல யார் உங்களை என்ன கேட்டாலும் நம்ம லைஃப்லயே நம்ம யூஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே இதுதான். I am ஸ்ரீவர்ஷன், IPS ஆஃப் தமிழ்நாடு. எப்படி கேட்க, இதுதான் லைஃப்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே I am. So I am உங்க பேர் சொல்லிக்கோங்க. செகண்ட், I am 10 years old. என்னுடைய வயசு, எனக்கு 10 வயசு ஆகிறது. உங்களுக்கு என்ன வயசோ அதை நீங்க சொல்லலாம். I am 12 years old, I am 15 years old, I am 2 years old. Third sentence, I am studying in 5th standard. நான் 5ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்களோ அந்த கிளாஸ் சொல்லுங்க. I am studying in 3rd standard, I am studying in 4th standard. இதுக்கு மேல வீட்டுக்கு யார் வந்து என்ன கிளாஸ் படிக்கிற கேட்டா நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன் யாரும் சொல்ல கூடாது. ஓகே, என்ன சொல்வீங்க? Yes, I am studying 3rd standard. So English பேசுறானே பாப்பாங்க. Okay, you have to follow this. Next one, I live in திருவண்ணாமலை. நான் திருவண்ணாமலையில வாழ்றேன். I like my teacher. எனக்கு என்னுடைய டீச்சரை ரொம்ப பிடிக்கும். I love my mother. நான் என்னுடைய அம்மாவை நேசிக்கிறேன். I like to go to school. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆசைப்படுறேன். I want water. இது நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு சென்டென்ஸ். இதுக்கு மேல யாரும் வீட்ல எனக்கு தண்ணி வேணும்னு வீட்லயோ ஸ்கூல்லயோ கேட்க கூடாது. I want water.
I want food, I want idli, I want chapati, I want side dish, I want this. எனக்கு வேணும்ன்றத I want யூஸ் பண்ணி தான் நீங்க இதுக்கு மேல எப்பவுமே பேசணும். ஓகே children? I want water. I like ice cream. எனக்கு ஐஸ் கிரீம் பிடிக்கும். I want to go out. நான் வெளியில போணும். எனக்கு வேணும்னு சொல்றதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சென்டென்ஸ் want. எனக்கு வேணும். I want. Wantனா எனக்கு தேவை, எனக்கு வேணும். சோ எனக்கு வேணும் சொல்லும்போதெல்லாம் நீங்க I want to go out. I am watching TV. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். I like to play. எனக்கு விளையாடுறதுக்கு பிடிக்கும். I am going out. எனக்கு வெளியில போறேன். I sing song. நான் பாட்டு பாடுவேன். I am singing a song. நான் பாடிட்டு இருக்கேன். இது ரெண்டும் உங்களுக்கு புரியுதா? I sing song. I am singing a song. இன்னொரு சென்டென்ஸும் இருக்கு. I was singing a song. இன்னொரு சென்டென்ஸும் இருக்கு. I will sing a song. இத பத்தியும் மிஸ் உங்களுக்கு டீடைலா இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல verbs ஓட சொல்லி தரேன். ஆனா இதனுடைய ஒரு ஷார்ட் இது மூணுத்துக்கு என்ன மிஸ் டிஃபரன்ஸ்? I am singing a song, I was singing a song, I will sing a song. இது most of you will be knowing it, but ஒரு முறை உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ண சொல்றேன். I யூஸ் பண்ணும்போது the next word verb. verbன்றது ஆக்ஷனை குறிக்கும். எந்த ஒரு செயல் செய்யறோமோ அதுதான் verbன்னு சொல்லுவோம். especially auxiliary verbs யூஸ் பண்ணும்போது am, was, will. ஐக்கு நீங்க இது மூணு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். am, was, will. present tense நடக்கிற விஷயத்தை நீங்க பேசும்போது you have to use am. past tense நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நீங்க பேசும்போது you have to use was. future tense நடக்க போறத பத்தி நாளைக்கோ நாளானிக்கோ நடக்க போறத பத்தி நீங்க பேசும்போது you have to use will. Are you clear children? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? I am singing a song. நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். இது present tense. நான் பாட்டு பாடுனேன். past tense இல்லையா? I was singing a song. இது நான் நேத்து பாட்டு பாடுனேன். I was singing a song. நான் பாட்டு பாடுவேன். future tense இல்லையா? I will sing a song. நீங்க இத எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்திருக்கேன். நீங்க என்ன I am dancing, I will dance, I was dancing, I am eating, I was eating, I will eat, I was playing, I am playing, I will play. நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டா எந்த verb வேணா நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி you என்ன யூஸ் பண்ணனும்? you பக்கத்துல am போட கூடாது. are. present tense னா are, past tense னா were, future tense னா will. அதே மாதிரி third person he, she, it க்கு என்ன யூஸ் பண்ணனும் நான் சொல்லிருக்கேன். he, she, it வரும்போது present tense is, past tense was, future tense will. இது இன்னும் டீடைலா with examples ஓட நான் next classல சொல்றேன். இந்த கிளாஸ்ல I hope that you all will be clear with I. I ல clear ஆயிட்டீங்களா? missing a few examples எழுதிருக்கேன். நீங்க செய்ய வேண்டிய work இத அப்படியே காப்பி பண்ணி உங்க homework நோட்ல 2 times சொல்லி சொல்லி எழுதுங்க. I am Vimali, I am Nandan, I am Shervin சொல்லி சொல்லி 2 times இத நீங்க எழுதணும். எழுதிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி நீங்களும் உங்களுடைய ஓனா ஒரு 10 சென்டென்ஸ் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அது நீங்க வீடியோ என்ன மாதிரி வீடியோ எடுத்து நீங்க போடலாம், இல்ல ஆடியோல நீங்க எனக்கு சொல்லி அனுப்பலாம், இல்ல ஹோம்வொர்க்கா எழுதி போட்டோ எடுத்து அனுப்பலாம். யார் செய்ய போறீங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். The first come first prize you will get it, so please make it fast. இன்னைக்கு வீட்ல இருந்து இந்த I சென்டென்ஸ் எல்லாரும் இன்னைக்கு பேசி இருக்கணும். and second thing இத 2 times ஹோம்வொர்க் எழுதி இருக்கணும். நீங்களே நெட்ல சர்ச் பண்ணியோ இல்ல அம்மா அப்பாவை கேட்டோ இல்ல உங்க கிளாஸ் டீச்சர் கேட்டோ இன்னைக்கு ஒரு நியூவா 10 சென்டென்சஸ் எல்லாரும் நியூவா எழுதி இருக்கணும். and at the same time எழுதுனத என்ன மாதிரி பேசி நீங்க வீடியோ எடுத்து எனக்கு. Thank you children, see you next class, bye.